இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவை கர்த்தர் உற்சாகப்படுத்த அவர் சொன்ன வார்த்தை, உன்னை பாதுகாக்கும்படியாக நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை காப்பாற்றும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்றார். ஆண்டவர் அவருக்கு சில வார்த்தைகளை கொடுத்து, இதை நீ பேசணும், நான் உனக்கு சொல்றதை தான் நீ பேசணும். அதெல்லாம் ஆண்டவர் சில தரிசனங்களின் மூலமாய் உறுதிப்படுத்தி தான் பேச வைக்கிறார். அப்ப எரேமியா தான் சுயமாக எதையும் செய்யல, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வேலை செய்யல, அவர் தான் விரும்பின வார்த்தையெல்லாம் சொல்லலை. ஆனா பாருங்க, ஜனம் அதை ஏற்றுக்கொள்ளாததுனால, ராஜா அதை விரும்பாததுனால அவனுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அவன் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதனால எரேமியா பயந்து அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லாம விட்டுறக்கூடாது, இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறுத்திடக்கூடாது, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுத்திடக்கூடாது. ஏன்னா அவன் சின்ன வயதா இருக்கும்போதே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்திற்காக அவனை அனுப்பி பயன்படுத்துகிறார். அப்போ அவனோடு கூட தான் இருப்பதை உறுதிப்படுத்தி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, தடை வந்தாலும் பரவாயில்ல, ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நீ கவலைப்படாத, ஒன்றை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். இதே போலதான் இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க வாழ்றீங்க, உண்மையா வாழ்றீங்க, அவருடைய சித்தத்தை செய்றீங்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க, அவருடைய வழியில நடக்கிறீங்கன்னா எங்க பார்த்தாலும் இடைஞ்சல் இருக்கும். அது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமா நீங்க நடக்க தீர்மானித்து ஆண்டவர் சொன்னதை தான் நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ எதுக்கு இந்த பிரச்சனை, எல்லாரும் போல நம்மளும் இருந்துடலாமே அப்படி நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை எந்த தீங்கும், எந்த ஆபத்தும், எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள விடாதபடி ஆண்டவர் காப்பாற்றுவார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. அப்போ பிரச்சனை வரலாம், சில மனிதர்கள் எழும்பலாம், சில தடைகள் வரலாம், சில ஆபத்தான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதுல நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டுறாதீங்க, கர்த்தருக்காக நீங்க காண்பிக்கிற வைராக்கியத்தை விட்டு விலகிறாதீங்க. ஆண்டவர் உங்களை செய்ய சொன்ன காரியத்தை செய்யாம பாதியில விட்டுறாதீங்க. அது ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எந்த காரியமானாலும் இருக்கலாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆனால் நீங்க கர்த்தர் சொன்னதை செய்யுங்க. உங்களுக்கு எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பு உண்டு, அவருடைய அரவணைப்பு உண்டு. அவர் உங்க கூட இருந்து உங்களை காப்பாற்றி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். இந்த வார்த்தையை விசுவாசித்து தொடர்ந்து ஆண்டவருக்காக நீங்க வாழுங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். தேவனே, இந்த காரியத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்டவருக்காக நான் நிற்பதனால எனக்கு எந்த விதத்துல சேஃப்டி இல்லைன்னு யாராவது எண்ணிக்கொண்டிருப்பார்களானால், யோசித்து கொண்டிருப்பார்களானால், நீங்க அவர்களை ரட்சிக்கும்படியாக கூட இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.